உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? சார் என் பேர் பார்கவி. நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ரேங்க் 29 செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? உங்களுடைய பயணம் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி தொடங்குச்சு? நான் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் திருச்சியில் முடித்தேன் யூஜி. அதுக்கப்புறமேட்டு டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்துட்டேன். 2023ல் முடித்தேன். அதுலேருந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குரூப் 1 ப்ரிப்பரேஷனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே குரூப் 2 குரூப் 4 படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த இயர் 2025 வந்து குரூப் 4. உங்களுடைய எத்தனாவது முயற்சி? இது வந்து என்னோட செகண்ட் அட்டம்ப்ட். போன முறை எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? இப்போ எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? போன டைம் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட், அப்பதான் படிச்சுட்டு இருந்தேன். 150 கொஷின்ஸ் போட்டேன். இந்த அட்டம்ப்ட்ல வந்து 163 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க மேடம். இந்த இயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூ சிலபஸ் தான். ஸோ அதனால எப்படி கேட்பாங்கன்னு ஒரு ஐடியாவே இல்லை சீரியஸாக. ஆனால் வந்து போன இயருக்கு படித்த மாதிரியே எல்லாமே டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே எல்லாம் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கவர் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு எல்லாமே சரி சிலபஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் விடாமல் ஃபஸ்ட்டு டைம்னால எல்லாமே கவர் பண்ணிட்டு தான் போனேன். அதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் ஆச்சு. ஆனால் அங்கே போயிட்டு ஆன் ஸ்பாட்டில் வந்து சில கொஷின்ஸ்லாம் அங்கே போய் தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருந்தது. அதெல்லாமே நம்ம மைண்ட் எக்ஸாம் எழுதும்போது கரெக்டாக வச்சுட்டு ஒழுங்காக நம்ம பண்ணோம்னா தமிழ் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் ஜிஎஸும் மேக்ஸும் எனக்கு இந்த டைம் கொஞ்சம் கை கொடுத்தது. அதுவும் நல்லா பண்ணியிருந்தேன். 163 கொஷின்ஸ் போட்டேன். தமிழுக்கு வந்து நீங்கள் பள்ளி பாட புத்தகங்கள் படிச்சீங்களா, இல்லை வெளியே ஏதாவது புத்தகங்கள் படிச்சீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். தமிழுக்கு வந்து நம்ம இது நியூ சிலபஸ்னால எதுவும் அவேர்னஸ் இல்லை. நான் 6th to 10th புக் ஃபுல்லாக கவர் பண்ணேன். 11th 12th ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் கவர் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு புத்தா அகாடமியோட புக் வந்து படித்தேன் இந்த குரூப் 4க்கு. எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாமே படித்தேன். ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக யூஸ் ஆனிச்சு. அதை வச்சு இந்த எக்ஸாம் நான் கிராக் பண்ணேன். இப்போ இலக்கணம் அப்படின்னும் போது நம்ம புரிந்து கொண்டு படிக்கணும் இல்லையா? அதுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்கன்றத சொல்கிறேன். இலக்கணம் பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து சிலபஸ் என்னென்ன வரும் எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற போது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதோட பேசிக்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதை நம்ம அங்கே கொண்டு போய் எப்படி நம்ம அங்கே எக்ஸாமில் வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்றது தான். மேக்ஸ் ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் 4 மேஜர் சப்ஜெக்ட்ஸ்: ஐஎன்எம், பாலிட்டி, தமிழ்நாடு சொசைட்டி, அப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். மேஜராக இது 4யும் கவர் பண்ணிவிட்டு மற்றதையும் இந்த டைம் கவர் பண்ணேன். அதனால தான் எனக்கு ஜிஎஸ் இந்த டைம் வந்து இது பண்ணிச்சு. இனிமேட்டு படிக்கிறவங்க கூட ஏன்னா தமிழ் எப்படி கேட்பாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஆன் த ஸ்பாட்டு இருக்க மாதிரி தான் நிறையா கொஷின்ஸ் இப்போ எல்லாம் வருது. ஸோ அதனால் ஜிஎஸ்லேயும் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் வரும் காலங்களில். உங்களுக்கு படிக்கிற மைண்ட் செட்டே இல்லை, ஒரு போர் அடிக்குது, அந்த மாதிரிலாம் வந்தால் எப்படி திரும்ப அதை படிக்கிற மைண்ட் செட்டை கொண்டு வருவீங்க? கண்டிப்பாக இருக்கும். யாருக்கும் இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. எனக்கெலாம் பல நாள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஏன்னா என்னடா இந்த ப்ரிலிம்ஸ் போயிடுச்சே, நம்மளால் இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அந்த மாதிரிலாம் அப்செட் ஆகிருக்கு. கரெக்டாக குரூப் 1 ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 1 month கழிச்சு தான் இந்த குரூப் 4 வந்ததா. அந்த ப்ரிலிம்ஸ் நம்ம ஒழுங்காக பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அது 2 days அப்படியே போயிடுச்சு. அப்புறம் அந்த புத்தா புக் வாங்கி நான் ஆல்ரெடி படித்து வச்சுருந்த தமிழ் வச்சு அதை வச்சு ரிவைஸ் பண்ணேன். தமிழ் தான் நம்ம ஒரு 1 month ஃபுல்லாக தமிழ் மட்டுமே தான் படித்தேன். அந்த மாதிரி நம்மளே நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிறது தான். வேற என்ன பண்ண முடியும்? நம்மளே இந்த இந்த இடத்துக்கு வரணும்னா அது மட்டும் பண்ணி தான் ஆகணும். பிஒய்க்யூ பார்த்துருக்கீங்களா? பிஒய்க்யூ வந்து நம்ம டெய்லியுமே பார்க்கணும். நம்ம வந்து பிஒய்க்யூ பார்த்துட்டே இருந்தோம்னாலே ஆல்ரெடி பார்த்ததுலேருந்தே நிறையா நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி படித்த பிஒய்க்யூவும் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எக்ஸாம் ஹாலில் எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களா? என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? எக்ஸாம் ஹாலில் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஃபுல்லாக அங்கே இங்கேயும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. தெளிவாக ஒரு கொஷினை படிச்சுட்டு அந்த நம்பரில் தான் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஷினை பார்க்கணும். ஓஎம்ஆரில் வந்து கொஷின் நம்பர் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். டைம் மேனேஜ் பண்ணணும் கரெக்டாக. தெரியாத கேள்விகள்லாம் எப்படி பதிலளி? தெரியாத கேள்விகள் வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் போட்டுட்ருக்கும் போது எனக்கு தெரியாத கேள்வி வந்தால் நான் அதை விட்டுருவேன். கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது வந்து நான் கொஞ்சம் ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். முடியலன்னா விட்டுருவேன். அப்புறம் கடைசியில் வந்து
முடிஞ்ச அளவுக்கு போடுவேன். இல்லைன்னா எனக்கு எது ரொம்ப அக்யூரேட்டாக தோணுது, எனக்கு எது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மார்க் பண்ணிட்டு வந்துடுவேன். சரி, உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கான்னு சொல்லுங்க. இப்போ நம்ம அந்த டாபிக் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது மைண்டில் வரவே வராது. ஐயோ இதுவா இதுவா அந்த மாதிரி ஆசிலேஷனாக இருக்கும். நம்ம நல்லா படிச்சது தான், ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணியிருந்தா கரெக்டாக போட்டிருக்கலாம், நம்ம பண்ணாததால இது இந்த கொஸ்டின் நம்மளால போட முடியல அப்படின்ற மாதிரியான இந்த சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு வந்திருக்குங்களா? அது கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம பாலிட்டியே வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போகிறோம், லாஸ்ட் 3 டேஸில் ரிவைஸ் பண்ணுறோன்னா நம்ம குறிப்பிட்ட ஒரு 2-3 டாபிக்ஸ் மட்டும் விட்டுருப்போம். அதே தான் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம், ஐயோ இது படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வரணும். அப்புறம் முடியாத பட்சத்தில் நமக்கு எது தோணுதோ அதுதான் போட முடியும். அதுக்கு தான் நம்ம கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணால் கண்டிப்பாக உள்ளே போய் இந்த ஸ்டோர் ஆயிருக்கும், அதை வச்சு நம்ம போட்டுடலாம். புதுசாக படிக்கும் போது தான் அது மைண்டில் நிற்காது. ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது எங்கேயாச்சும் நமக்கு ஆன்சர் கொண்டு வந்துடுற மாதிரி தான் இருக்கும். சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ குரூப் 4ஓ குரூப் 2ஓ குரூப் 1ஓ, ஆனால் எல்லாருமே பள்ளி பாட புத்தகங்கள்லேருந்து கொஸ்டின் வரல, அவுட் ஆஃப் புக்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ சிலபஸ் கொடுத்துருக்கும் போது நம்ம எந்த மாதிரி இது பண்ணோம்? நம்ம ஸ்கூல் புக்ஸையே நம்பிக்கிட்டு இருக்கணுமா, இல்லை வேற ஏதாவது சோர்ஸ் பண்ணணுமா, இல்லை கூகுளில் நம்மளா ஓனாக எடுத்து படிக்கணும், அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணுமா? நான் வந்து இந்த இயர் தான் அதை ஃபேஸ் பண்ணேன். இந்த குரூப் 4 அப்படி தான் இருந்துச்சு. நிறையா சோர்ஸ் வந்து தெரியல ஆக்சுவலி, குரூப் 4 எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாமே நம்ம குரூப் 2க்கு இந்த இயர் நம்ம எந்தெந்த புக், இளங்குமரனோரோட தமிழ் வளம் புக்கு, நிறைய புக்ஸ்லாம் வந்து இந்த குரூப் 2க்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஆக்சுவலி நமக்கே தெரியல குரூப் 4ல எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்குமே ஒரு புதுவிதமாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த குரூப் 4. இதில் கிராக் பண்ணது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எந்த சோர்ஸுமே இல்லாமல் தான் கிராக் பண்ணியிருக்கோம். குரூப் 2 கொஞ்சம் சோர்ஸ் கிடச்சிது, அதை வச்சு இந்த குரூப் 2 போச்சு. அந்த மாதிரி சோர்ஸும் புதுசாக தான் வருது. நமக்கு தெரிஞ்ச இலக்கணம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது. புது சோர்ஸும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அடுத்த வர எக்ஸாமுக்கு அவங்க எந்த சோர்ஸ்லேருந்து எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆல்ரெடி இருக்கிறத படித்தாலும் அதுலேருந்து கேட்பாங்களான்னு தெரியாது. ஸோ நம்ம எல்லாமே படித்து வச்சுக்கணும். எக்ஸிக்யூட் பண்ணுறது நம்மளோட வேலை, அதுதான். இப்போ இந்த குரூப் 4 எழுதும்போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருந்தது? தெரியாத கேள்விகளை பார்க்கும்போதோ, இல்லை வந்து அந்த அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்திருக்கும் இல்லையா? அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்றது சொல்லுங்க. இந்த குரூப் 4 ரொம்பவே பயந்துட்டேன் நிஜமா. என்னடா தமிழே இப்படி இருக்கே, எல்லாமே பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகான்னு. இதுவே ஏன் நம்மளால போட முடியல, ரொம்ப டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஜிஎஸ் மேக்ஸ் ஓரளவுக்கு பண்ணிட்டேன். தமிழ் மட்டும் எதுவுமே தெரியல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணும்போது ஓரளவுக்கு நான் அந்த ஆன் ஸ்பாட்டில் போட்டது ஓரளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு போட்டது கொஞ்சம் கரெக்டாக வந்துச்சு. அதை வச்சு எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க? தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் வந்து 86 தமிழில் போட்டேன், 163 கொஷின்ஸு. 86 நல்ல நம்பர் தானே. அப்பயே என் பயந்துகிட்டே இருந்தீங்க. நான் ஆன்சர் கீயுமே கொஞ்சம் இதாக தான் வந்தது, தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு ஓகேவா வந்துடுச்சு. ரிசல்ட் பார்த்தப்ப எப்படி இருந்தது? அந்த மனநிலை அதை பற்றி சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது சொல்லப்போனால் 120 to 150 இந்த ரேஞ்சில் தான் ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரேங்க்கு. ஆனால் 29லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சீரியஸாக சொல்லப்போனால். வந்துடும் கண்டிப்பாக இந்த குரூப் 4 நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும் அப்படின்ற இது இருந்தது. ஆனால் இந்த ரேங்க் நான் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரேங்க் தான். இப்போ குடும்பத்தில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? அப்பா அம்மா ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. என்னை 1 இயர் சென்னை அனுப்பி படிக்க வச்சாங்க. பிசிஎம் முடித்தேன் சங்கர் ஐஎஸ் அகாடமியில். அப்புறம் வீட்டில் வந்து செல்ஃப் ஸ்டடி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு? என்ன சொல்கிறதுனா, இப்போது டிஎன்பிஎஸ்சியோட கொஷின்ஸ் எடுக்கிறது வந்து நம்ம நாளுக்கு நாள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு கொஷின்ஸும் ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்கிறதுனா, பிவைக்யூ அனலைஸ் பண்ணி படிக்கணும். போன எக்ஸாமுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க, எந்தெந்த சோர்ஸு, எந்தெந்த புது சோர்ஸு, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வச்சு அதையும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வர எக்ஸாமில் அது கேட்கவும் சான்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம ரெடியாக இருந்துக்கணும். புதுசாக வரவும் சான்ஸ் இருக்குது, அது அந்த எக்ஸாம் டைமில் நம்ம ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணவும் ரெடியாக இருக்கணும். கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள், அது எப்படி நடக்கும்? சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அப்லோட் பண்ணியிருப்போம்ல. மோஸ்ட்டாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் நீங்கள் யூஜி பிஜி, பிஎஸ்டிஎம் இருந்தால் பிஎஸ்டிஎம், அப்புறம் அதர் சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்குது. இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒரிஜினல்ஸ் எல்லாமே ஒரிஜினல்ஸு.
பண்ணதுக்கு அப்புறமேட்டு உள்ள கவுன்சிலிங் ஹாலுக்கு கூட்டு போவாங்க. அங்க லைன் பை லைனா நமக்கு வேகன்சி கேட்போம்ல, இந்த டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருக்கான்னு சொல்லி. அதுபடி போகும். மைக்ல சொல்லிட்டு வருவோம் நம்ம டிபார்ட்மெண்ட்ட. அதுக்கப்புறமேட்டு கோடு சொல்லணுமா இல்ல டிபார்ட்மெண்ட் பேர் சொல்லுங்க. எல்லாமே சொல்லணும். என்ன சொல்லணும்னா, நேம் சொல்லணும், ரேங்க் சொல்லணும், அதுக்கப்புறம் உங்க கோடு, அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்ன போஸ்ட். ரேங்க் வைஸ் தான் கூப்பிடுவாங்க. ஆமா, ரேங்க் வைஸா தான் கூப்பிடுவாங்க. லைனா ரேங்க் வைஸா வேகன்சி எதுல வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டுட்டு மைக்ல சொல்லிட்டு வந்துடலாம். ஜேர்னில யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஜேர்னில வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு எங்க அப்பா, அம்மா, என் சிஸ்டர், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நடத்தின ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.